பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிற ஒரு வார்த்தை யோபுவின் ஆகமம். அதில் 35ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் தாமே உறைந்த மழையையும் கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அதாவது யோபு தன்னுடைய உபத்திரவ நாட்களில் இருந்த பொழுது அவரை காணும்படிக்கு அவருடைய நண்பர்கள் புறப்பட்டு வந்தாங்க. அந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு முறையில் பேசிக்கொண்டே வந்தாங்க. இறுதியாக பேசினவருடைய பேர் எலிகு. இந்த யோபுவுக்கு ஆறுதல் படுத்தும்படி ஒவ்வொரு நண்பரும் பேசினாலும் முதல்ல பேசின நண்பர்களுடைய வார்த்தைகள் ஆறுதலுக்கு ஏதுவாக இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் யோபுவை இன்னும் கவலைக்கு உள்ளாக்கி யோபு சில விஷயங்களை பேசும்படியாக அது அமைந்து விட்டது. ஆனால் இந்த எலிகு அப்படிங்கிறவர் கர்த்தரை குறித்து நிதானமாக பேசி ஆண்டவருடைய மகத்துவங்களை விவரித்து அவர் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம சேர்ந்து தியானிப்போம். இதில் நம்ம வாசிக்கும்போது கர்த்தருடைய மகத்துவம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் இயற்கை அப்படின்னு சொல்லி நேச்சர்னு எடுத்துக்கிற நிறைய விஷயங்கள், அதில் ஒன்று என்னென்னா ஆகாயம், மேகம், தண்ணீர், மழை, அதுக்கப்புறம் சீதோஷ நிலை, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் தட் சீசன்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு காலநிலை மாறும் பொழுது, புயல் காற்று வீசும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, இன்னும் இடி இடிக்கிற அந்த ஒரு சத்தம், அப்புறம் வெள்ளம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம ஒரு தேவனோடு அதிகமாக தொடர்பு படுத்தி பார்ப்பதில்லை. அதுவையெல்லாம் நேச்சர் அப்படின்னு சொல்லி பொதுவாக எடுத்துக்கொள்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின மகத்துவம் உள்ளவர் நான் தான் என்பதை அவர் இதில் சொல்கிறாரு. பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் எலிகு மாறுத்தரமாக, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? பலன் என்ன என்று சொன்னீர். உமக்கும் உம்மோடே இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன். நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையிலே என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அதாவது யோபு தன்னுடைய வாயை திறந்து நிறைய காரியங்களை புலம்புறார். அவருக்கு வந்த உபத்திரவம் அவருடைய சரீரத்தில் அவருக்கு மிகுந்த வாதையை தந்த பொழுது முதல்ல அவர் வாயை திறந்து எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவரோடு கூட வந்த நண்பர்கள் அவருடைய வாயை கிளறி விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய நீதியை பற்றி பேசினாங்க. அப்படி பேசும்போது யோபுவை அநீதி உள்ளவர் என்று சொல்லி அவங்க பேச ஆரம்பித்து விட்டாங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் யோபு ஏதோ பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல 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 ஒரு ஸ்டேஜில் யோபு என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறாரு, நான் இந்த மாதிரியெல்லாம் நான் நீதி செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய நீதியை பற்றி அதிகமாக யோபு பேச தொடங்குகிறார். கண் இல்லாதவனுக்கு நான் கண்ணை போல இருந்தேன், கால் இல்லாதவனுக்கு நான் காலாக இருந்தேன். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார், யோபுவை போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. ஆனால் ஒரு ஸ்டேஜில் யோபு என்ன செய்து விட்டார், தேவனிடத்தில் குற்றம் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவர் பேசிவிட்டார். அப்படி அவர் பேசின பொழுது அது சொன்ன ஒரு வார்த்தையை தான் எலிகு எடுத்து காண்பிக்கிறார். சொல்கிறாரு, என் நீதி
தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? யோபு நீதிமான் தான், ஆனாலும் உம்முடைய நீதி தேவனுடைய நீதியை காட்டிலும் பெரியது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். கேட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வர்றார். சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாததுனால எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால் என்ன பலன்னு நீங்கள் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறதுனால வானத்தை ஒரு முறை அண்ணாந்து பாருங்கள், அது எவ்வளவு உயரமாக இருக்குது. அந்த வானங்களை உண்டாக்கின அந்த வானங்களில் இருக்கிற கர்த்தர், அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறாரு. நீர் செய்கிற காரியம் அது நீதியோ அநீதியோ, இதனால் கர்த்தருக்கு என்ன லாபம் அல்லது அவருக்கு என்ன நஷ்டம்? நீர் நீதியாக நடந்தால் அவருக்கு என்ன லாபம், அல்லது நீர் அநீதியில் பாவம் செய்தால் அவருக்கு என்ன நஷ்டம்? அப்போ நீ செய்யக்கூடிய காரியத்தினால தேவன் ஒரு காலம் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு. ஆகையினால அவருக்கு எந்த காரியமும் ஆக போகிறதில்ல. ஆனால் உம்மோடு கூட வாழக்கூடிய சக மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் லாபமோ நஷ்டமோ உண்டாகும்னு முதல்ல அதை சொல்லிவிட்டு, அடுத்தது இந்த 37ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிப்பால் சொல்கிறாரு. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலின்று புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதாவது வானத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஒரு பெரிய அதிர்ச்சி, சத்தம், இடி முழக்கத்தை குறித்து தான் அவர் பேசுகிறார். அதை தேவனுடைய தொனி என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த மின்னல்களை குறித்தும் சொல்கிறாரு. அந்த லைட் ஃப்ளாஷிங் அதையும் குறித்து சொல்லும்போது, இதை யாராலையும் தவிர்க்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? நோபடி கேன் மிஸ் த சவுண்ட் ஆஃப் அ தண்டர் அண்ட் அந்த லைட்னிங், அந்த வெளிச்சம், இதை யாராலையும் மிஸ் பண்ண முடியாதுங்கிறாரு. நம்ம அதை பார்த்துருக்குறோம். பெரிய இடியும் மின்னலும் வரும் பொழுது பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு அச்சுறுத்தலாக அது இருக்கும். அந்த இடி சத்தம் தேவனுடைய சத்தம் என்று சொல்லி நம்ம, அதாவது தேவ சத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மோசேயோடு பேசும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மோசே பேசுகிறாரு. கர்த்தர் ஒரு இடி முழக்க சத்தத்தோடு அவருக்கு பதில் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, நீர் என் குமாரன், நான் உம்மிடத்திலே என்னுடைய நேசகுமாரன், உம்மிடத்திலே பிரியமாக இருக்கிறேன் என்று தேவனாய கர்த்தர் சொல்லும்போது அது ஒரு இடி முழக்கம் போல தான் இருந்தது. சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு இடி முழக்கம் என்பதாக. அதே மாதிரி இந்த 3 பேரும் போகிறாங்க இல்லையா, யோவானும் பேதுருவும் யாக்கோப், இவங்க போய் மலையில் நிற்கிறாங்க. நிற்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்குது இல்லைங்களா? அந்த சத்தமும் பார்த்திங்கன்னா இடி முழக்கத்தை போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவ சத்தம் இடி முழக்கத்தோடு கம்பேர் பண்ணப்படுது. இப்போ இதைத்தான் சொல்கிறாரு. இதை ஒருத்தரும் மிஸ் பண்ண முடியாது என்று சொல்கிறாரு. தேவன் எவ்வளவு ஆச்சரியமான கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் உறைந்த மலையையும், அடுத்த 6ஆம் வசனம், கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். For he saith to the snow, be thou on the earth, likewise to small rain, to go to the great rain of his strength. தேவன் தான் மழைக்கு கட்டளை கொடுக்குறார். உறைந்த மழைங்கிறது ஸ்னோ ரெயினை குறிக்குது. இங்கே அமெரிக்காவில் பனிமழை பெய்யுது, ஸ்னோ ரெயின் டியூரிங் டிசம்பர் டைமில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ
அந்த வந்து ஸ்னோ பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த டே அது பெய்து கொண்டே இருக்கும். பனிச்சாரல்கள் வந்து அவ்வளவு தூரம் பல அடுக்குக்கு அது வந்து நிற்கும். ஸோ இதை அவர் தான் கட்டளையிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சிறு மழையோ பெருமழையோ அவைகளை பெய்யுங்கள் என்று கட்டளை கொடுப்பது தேவன்தான் அப்படின்னு சொல்கிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். He sealeth up the hand of every man, that all men may know his work. ஸோ இது என்னென்னா, இப்போ மழை பெய்யும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம பார்க்குறோம். மழை இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர் நிலங்கள் வளர முடியாது, பஞ்சம் வந்துவிடும். ஸோ மழை ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. நம்ம பருகிற தண்ணீர் அதிலிருந்து தான் வருது. எல்லாத்துக்குமே நீர் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போது இந்த மழை நமக்கு இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதிகமாய் மழை பெய்து வெள்ளமோ சேதமோ வந்துவிட்டால் அதையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது. நம்ம அதனால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த மழை பெய்யக்கூடிய சீசனில் வரக்கூடிய பாதிப்புகள் அதுவும் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கு, மனுஷர் தான் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையை முத்தரித்து போடுன்னு அர்த்தம்னா, no man can miss it. Every human being will know that there is a mighty God who is the one who is making this rain to fall என்பதாக. ஸோ இது எல்லாமே வந்து இதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 8ஆம் வசனம், அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும், தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். He causeth it to come, whether for correction or for his land or for his mercy. அதாவது ஆண்டவர் வந்து இந்த சூறாவளி காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று, அப்புறம் குளிரை கொண்டு வரக்கூடிய காற்று, இவைகளை வேறு வேறு திசைகளிலிருந்து, இங்கே வந்து வடக்கு தெற்குன்னு போட்டிருக்குது, ஆனால் வெவ்வேறுபட்ட திசைகளிலிருந்து அந்த காற்றுகளை வீச செய்கிறாரு. எந்த திசையில் காற்று அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் மாறுபடுது, சீதோஷ நிலையும் மாறுபடுது. அதன் மூலமாக வரக்கூடிய அது புயல் காற்றோ மழை வெள்ளமோ அதுவும் மாற்றம் உள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் மழை பெய்வது என்பதே ஒரு அதிசயம்தான். ஏன்னா நம்ம பார்க்குறோம் மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னு சொன்னாக்க, தண்ணீர்லேருந்து இந்த பூமியில் இருக்கிற நீர் வந்து நீர் ஆவியாக மாறி அது மேகங்களுக்கு சென்று மேகங்களில் இருந்து அந்த ப்ராசஸ் வந்து எப்படி மழையாக பெய்யுது அப்படிங்கிறத. ஆனால் இதை வேதாகமத்தில் தான் இவ்வளவு துல்லியமாக அதை விவரித்து எப்படி வந்து அந்த ஆண்டவர் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஆர்கிடெக்டாக அதை வந்து அழகாக அவர் வந்து டிசைன் பண்ணி இந்த மழை வந்து வருவதை வந்து வைத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் அந்த மேகத்தினுடைய நிறை, அதனுடைய அது எவ்வளவு வித வந்து வால்யூம் அதை எப்படி கேரி பண்ணுங்கிறதையும் கூட அழகாக தேவன் வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு மேகமும் எவ்வளவு நிறை உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ எவ்ரி திங் காட் ஹஸ் பிளான்ட். அப்படி அவர் செய்து வைத்திருக்கிறது எதற்காகவா? ஒன்றில் தண்டனை, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகம். ஸோ காட் கேன் சேஞ்ச் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். பூமிக்கு அவரது ஒரு உபயோகமாக அந்த மழையை கொடுக்கவும் முடியும், அதன் மூலமாக
ஒரு ஆபத்தான அல்லது ஒரு கரெக்ஷன், ஒரு தண்டனையாக அதை அவர் கொடுத்து மக்களை அவர் சரி பண்ணவும் முடியும் என்பதை இதன் மூலமாக பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்துட்டு கடைசியில் சொல்கிறாரு, யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஸோ எலிகு சொன்னது என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக தேவனுடைய மகத்துவங்களை தியானியும், அப்பொழுது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதும் அவருடைய நீதி எவ்வளவு பெரியது என்பதையும் நீர் காண முடியும் என்று சொல்லுகிறார். ஸோ இதை நம்ம வாசிக்கும்போது நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடியுது என்று சொன்னால், நம்முடைய தேவன் நீதியுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சகலமும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எதுவும் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு மிகவும் உபயோகமான ஒவ்வொன்றும் இயற்கையிலிருந்து நம்ம பெறுகிறோம்னு சொல்லக்கூடிய தண்ணீர், மழை, அதற்கு பிறகு சீதோஷ நிலை, ஒவ்வொன்றும் தேவனுடைய கரத்தில் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் எலியா ஜெபிக்கிறாரு தேவனை நோக்கி. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மிகுந்த அநீதி நடக்குதுன்னு உடனே கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 3 வருடங்களுக்கு மழை பெய்யாதபடி தேவன் அதை தடுத்து நிறுத்துகிறார். அதற்கு பிறகு மறுபடியும் ஜெபிக்கிறாரு. ஒரு சிறிய ஒரு மேகம் உண்டாகுது. அது பின்பு ஒரு பெருமழையாக பெய்து இஸ்ரவேல் மண்ணை நனைத்தது. அப்போது அந்த இடத்துல ஒரு கரெக்ஷனாக, ஒரு தண்டனையாக அந்த மழையை தேவன் பெய்ய செய்கிறார். அதே மாதிரி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது சவுல் செய்த ஒரு அக்கிரமம், கிபியோனியருக்கு செய்த ஒரு அக்கிரமம், அதன் நிமித்தம் அந்த தேசத்தில் மழையே பெய்யாமல் ஒரு பஞ்ச காலம் வந்தது. அப்போது தாவீது விசாரிக்கிறார் தேவனிடத்தில். அப்போ தேவன் சொன்னார், சவுலுடைய குடும்பத்தினுடைய இரத்த பிரியரான அந்த மனுஷரின் நிமித்தம்தான் இது நடந்தது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு நடந்த அக்கிரமம் என்னன்னு விசாரிக்கிறாரு. கிபியோனியர்களுக்கு செய்யப்பட்ட அக்கிரமம், அநீதியை சரி செய்த உடனேயே மீண்டும் மழை பெய்ய தொடங்கினது. அப்போது ஒவ்வொன்றும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறாரு, ஒவ்வொன்றிலும் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ மழை பெய்வதற்கும் ஒரு நீதி இருக்கிறது. மழை பெய்யாமல் இருக்கும் பொழுது அது அநீதியினுடைய காரணமாக இருக்கலாம். இட் குட் பி எ மேட்டர் ஆஃப் கரெக்ஷன் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ ரேண்டம் சீசன் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட், ஒரு பிரின்சிபல் என்னென்னா குளோபல் வார்மிங். பூமி முழுக்க பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு, அண்டார்டிகாவில் பனிமலை உருகிருச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக எடுத்து அதை விவாதம் பண்ணுறவங்க அநேகர், அதை பிலீவ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஈவன் பிலீவர்ஸ் கூட அதை பிலீவ் பண்ணுறது உண்டு. தேவன் உண்டாக்குனார் தான், மேபி சில விஷயங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் அங்கே இதில் நம்ம இன்றைக்கி வாசித்த இந்த காரியத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. எவ்ரிதிங், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மாத்திரமல்ல, புயல் மழையோ பெருமழையோ ஒவ்வொன்றையும் கர்த்தர் தான் தீர்மானம் பண்ணுறாரு. ஆமென்.